அனைவருக்கும் நற்புலரி. 2022 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th சென்ஸ் இன்டென்ஸ் கன்சல்ட்மெண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க நாமக்கலை சேர்ந்தவங்க. ஜேசி நாமக்கல் விஷயத்தின் சாசன உறுப்பினர். இவங்க பயிற்சி துறையில் மிகச்சிறப்பாக தன்னுடைய பணியினை சிறந்து செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. ரூபிகான் போன்ற பல முன்னணி நிறுவனங்கள் மூலமாக கல்லூரிகளில் பயிற்சிகள் வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய அமைப்புகள் மூலயமா பள்ளி, கல்லூரி, சிறு நிறுவனங்கள், பெருநிறுவனங்களில் பயிற்சிகள் கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இவங்க ஜேசி இந்தியாவின் சான்றிதழ் பெற்ற பயிற்றுனர். இது மட்டும் இல்லாமல் ஜேசியில் பார்த்திங்கன்னா ஜேசி காமர்ஸ், அதாவது தொழில் செய்பவர்களுக்கான ஒரு தனி அமைப்பு இருக்குது, ஜேகாம் அப்படின்ட்டு. அந்த ஜேகாம் சின்ன சேலம் 2.0 பிஸ்னஸ் கோச் இவங்க. இது மட்டும் இல்லாமல் ஜேகாமில் மண்டல பொறுப்புகள்லேயும் மிக சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். எனக்கு ஜேசி நாமக்கல் வருஷத்தின் தலைவர் சதீஷ்குமார் அவர்களால் அறிமுகமான ஒரு நல்ல மனிதர். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரான இன்றைய ஆளுமை. இன்னும் இவரை பற்றி அறிமுகம் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அது அவருடைய இன்ட்ரோடக்ஷனில் ஏதோ ஒன்று விட்ட மாதிரி ஆகிடும். அப்படிப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய மரக்கன்றுகளை நட்டி அதன் மூலயமா இயற்கைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு இயற்கை ஆர்வலர். இவர் பேருக்கு முன்னாடியே அந்த அடைமொழியும் இருக்குது. இன்றைய ஆளுமை நம் நற்புலரிக்கு பரிச்சயமான, நம் நற்புலரியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்ற, நற்புலரியில் ஏற்கனவே நிறைய செஷன் எடுத்த மரம் கே சிங்கரவேல் சார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், ப்ளீஸ் வெல்கம் சார். திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். யூ கேன் ஸ்டார்ட் சார். இந்த நிறுவனர் அவர்களுக்கு நன்றிகள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா என்னால தொடர்ந்து பயணிக்க முடியல. சார் சொன்ன மாதிரி இந்த வணிக தளத்துல ஜேகாம்ல ஜோன் ஆபீஸரா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா காலையில 7:30 மணிங்கிறதுனால லாங் டிராவல் போக வேண்டியது இருக்கிறதுனால என்னால அவுட்டர் ஏரியா போறதுனால நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால பண்ண முடியல. நேத்தே நான் பண்ணிருக்க வேண்டியது. சார் முத நாள் கேட்டிருந்தாங்க, ஓகே சொல்லிட்டு முடியாம போயிடுச்சு. அப்புறம் நேத்து மதியம் கூப்பிட்டு நீங்க கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த ஃப்ளோர் என்னை அடுத்த லெவலுக்கு பயணிக்க வைக்கிறதுங்கிறத நான் என்னைக்கும் மறுக்கவோ மாட்டேன். அதனாலதான் சரி இன்னைக்கு கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்தேன். அழகான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. சார் கூட கேட்டேன், இந்த தலைப்பு எதை நோக்கி நம்ம பயணிக்கணும், என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப சில ஹிண்ட்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பா இதுல இருந்து நான் ஒரு நேர்மறையான கருத்துக்களை இங்க பதிவு பண்ணணும் அப்படிங்கறதான் நான் இங்க நினைக்கிறேன். சரிங்க. தலைப்பு அழகா மூடனா இருங்க அப்படிங்கிறாங்க. இங்க இந்த மூடன்னு சொன்னோன்னே நிறைய வார்த்தைகள் நம்ம தமிழ்ல இருக்கு. யாராவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாங்களா? முட்டாள், மடையன், ஒன்றும் தெரியாதவன், கண்ணிருந்தும் குருடனாய். நன்றி. நம்ம தமிழ்ல மட்டும்தாங்க இவ்வளவு சிறப்பு. ஒரு வார்த்தையை எடுத்துட்டோம் அப்படின்னா அது பல பொருள், பல அர்த்தங்கள். கண்டிப்பா நம்ம தமிழ்னா
தாய்மொழி தமிழா பிறந்ததுக்கு நம்ம மகிழ்ச்சி. அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே அழகா தேன் வந்து காதுல பாயும். அந்த வார்த்தைகள் நமக்கு மன நிறைவு கூட தருங்க. எனக்கு இந்த வார்த்தைகளை எடுக்கும் போது முதல்ல ஒரு பாட்டு தாங்க தோணுச்சு. ஒரு அழகான பாடல், ரொம்ப பிடித்த பாடல். உங்களுக்கும் நான் பிடிக்கும்னு நம்புறேன். நான் ஒரு முட்டாளுங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க, ஏற்கனவே சொன்னாங்க ஏமாளி ஆனாங்க, எல்லாம் தெரிஞ்சிருந்து புத்தி சொல்ல வந்தேங்க, நான் ஒரு முட்டாளுங்க, கண் நிறைஞ்ச பொண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க, கைத டாய், கண் நிறைஞ்ச பொண்டாட்டிய கைதேன்னு சொன்னாங்க, முன்னால மூஞ்சி மேல அடிச்சேங்க, நான் ஒரு முட்டாளுங்க. இப்படிதான் எனக்கு அந்த பாட்டு டக்குன்னு சார் சொன்னோடனே இந்த பாடல் தான் எனக்கு நினைவு வந்ததுங்க. அப்ப இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில நம்ம மூடனாவோ முட்டாளாவோ அறிவிலியாவோ நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். சில இடங்களில் நாம் முட்டாளா அறிவிலியா இருக்கும் போது தாங்க பொதுவெளியும் சரி நம்ம குடும்ப உறவுகளும் சரி மிக சிறப்பா போயிட்டு இருக்குங்க. இல்ல அப்படின்னா அது செதஞ்சு போற அளவுக்கு போயிட்டு இருக்குங்க. இது சம்பந்தமா தான் இன்னைக்கு நான் உங்க கூட பயணிக்கலான் இருக்கேன். அதுக்கு முன்ன ஒரு அழகான கதைங்க. ஒரு கிராமம் இப்ப காலையில மாதிரி அழகா பொழுது அப்பதாங்க விடியுது. இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு அம்மா தான் குழந்தைய தூக்கிட்டு வராங்க. சாமி, என் குழந்தை நேத்துல இருந்து 2-3 நாளா ஒரே காய்ச்சலா இருக்கு, என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க பாடம் போடுறது தலை அடிக்கிறதும்பாங்க. அந்த சாமியாரு ஒரு வேப்பலையை எடுத்துக்கிட்டு தலையை அடிச்சு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பொண்ணு உத்து கவனிக்கிறப்ப சுவாக ஓடி போயிரு அப்படிங்கிற மட்டும்தான் அதுதான். இவரு இப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு துண்ணூறு எடுத்துட்டு ஒரு பக்கத்துல ஒரு சாமி கிட்ட இருந்த ஒரு தாயத்தை எடுத்து கட்டிட்டு, உன் புள்ள ஒரு இடத்துல பயந்துருச்சு, அதனாலதான் இது கட்டுனா போதும் அப்படின்ட்டு அதுக்கு தட்சணையா ஒரு தேங்காய் முட்டையெல்லாம் வாங்குறாருங்களாம். இவரோட வேலையே இதுதாங்க. எந்ததா இருந்தாலும் சரி, வந்தா உன் புள்ள பயந்துட்டான், நீ பயந்துட்ட, அங்க போன, இப்படியேதான் பண்ணிட்டு இருப்பாராம். ஆனா இவருக்கு நல்ல வருமானம், முட்டை தேங்காய் இப்படி ஆம்லேட் அது இது போட்டு லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன பண்றாருன்னா, இவரு நடு ஜாமத்துல கிளம்பி போயிட்டு இருக்காரு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல இருக்க சாமியாருங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இப்படி ஓட்டி விடுவாங்க, எல்லாரும் இல்லைங்க, ஒரு சிலர். அப்படி போறப்ப திடீர்னு என்ன ஆகுதான், நடு காட்டுக்குள்ள ஒரு வெள்ளை சட்டி ஒரு உருண்டையா தலையாடுதான் நெருப்போட. இவரு சும்மா பயந்துகிட்டு ஒடியாந்துடுறாருங்க. ஒடியாந்தாருன்னு அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள இருந்தா அந்த சாமியாரு நைட்டு வந்து நடுஜாம பூஜைக்கு சுடுகாட்டுக்கு போறாரு. போற வழியில ஒரு பெரிய கொல்லிவா பிசாசு இவரை எதிர்த்துட்டு வந்தோடனே இவரோட அனுபவத்துல போராடி அத துரத்தி அடிக்கிறார் தான் சக்தியில. இருந்தாலும் அவரால் அடிக்க முடியல. எப்படிங்க அடிக்க முடியல? அதனால அவரோட குரு கிட்ட போய் எப்படி அந்த கொல்லிவா பிசாசு அழிக்கலான்ட்டு கேட்டுட்டு போறாங்களாம். சரிட்டு போயிட்டாருன்னா இவரு அவரு குரு கிட்ட போய், சாமி நான் நைட்டு ஒரு கொல்லிவா பிசாசை பார்த்து பயந்துட்டேன், எனக்கு ஒரு தாயத்து கத்துக்குன்னு கட்டிட்டு வரானா. இவர் வரப்ப இவர் வீட்டுக்கு முன்னால அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் இருக்காங்களாம். என்னாச்சுன்னு அந்த கொல்லிவாய் பிசாசை நான் துரத்திட்டேன், ஆனா அதை அழிக்க முடியல, அதை அழிக்கிறதுக்கு தான் நான் போய் என் குரு கிட்ட வந்து என்ன செய்யலான்னு யோசனைகள் கேட்டு வந்தேன்னு சொன்னாராம். ஒரு சில நாள் போறப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் வயோதிகத்துல இறந்துறாரு. ஆனா ஊருக்குள்ள எப்படி பேசிக்கிறாங்க, இல்ல அந்த கொல்லிவாய் பிசாசு இவரை கொன்றுச்சு அப்படின்னு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா அதுக்கு முன்ன இவர் ஒரு வேலை பண்ணிட்டு போயிறாரு. என்ன தெரியுங்களா, அந்த பொதுமக்கள் வீட்டுல கூட்டிட்டு இருந்தப்ப, இனிமே நைட்டு 10 மணிக்கு மேல யாரும் வெளியே வராதீங்க, வந்தீங்கன்னா நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொன்னேன். அதுல இருந்து அந்த மக்கள் வெளியே வர்றதில்ல. அதுக்கு இடையில இவர் இறந்துடுறாரு. கொஞ்ச நாள் போய் அங்க இருக்க ஒரு இளைஞர் வந்து, இல்ல அது வந்து நான் தான் அந்த சாமியாரை ஏமாத்துறதுக்காக பண்ணேன்னு சொன்னதுக்கு உடனே அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, இல்ல இவனுக்கும் அந்த சாமியாருக்கும் பிரச்சனை, அதனால இவன் பொய் கிளப்புறான் அப்படின்னாங்க. ஆனா இன்னும் அந்த ஊர்ல அந்த 10 மணிக்கு மேல ஆனா வெளியில போக கூடாது அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்ப இவ்வளவு அறிவியல் வளர்ந்த இடத்துலயே இங்க யார மூடன்னு சொல்லுது? ஒரு மூர்க்கத்தனமா மக்களை தப்பா நடத்துறவன் மூடன்னு சொல்றதா, இல்ல அந்த மக்களை மூடன்னு சொல்றதா, இன்னும்
எனக்கு தெரிய ஒரு சில கிராமங்களில் இந்த மாதிரி இது போயிட்டு இருக்கு. இது எப்படி மாத்துறது அப்படின்னா, அந்த மக்கள் படிச்சு தன்னை மாற்றிக்கொண்டால்தான் ஆனும். அப்பையும் இன்னும் இந்த மாதிரியான போலி சாமியார்களால அவர்கள் இருக்கார்களோ இல்லையோ, மக்கள் மூடர்களாலும் முட்டாளர்களாகவும் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதை மாத்தணுங்கிற ஒரு கருத்தோட. பட் ஆனா நம்ம என்னைக்கும் காலையில நட்புணர்வு ஒரு நேர்மறையான சிந்தனையோட போகணுங்கிறப்ப சில விஷயங்களை இங்க அழகா ஷேர் பண்ணிட்டு நான் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னன்னா நம்ம வந்து மூட அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போங்க. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி அறிவு இல்லாதவங்க, புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத மனிதர்கள் அப்படின்லாம் சொல்லுவான். பொதுவா மூட நம்பிக்கை, முடிவுகளை சரியான முடிவுகளை எடுக்க முடியாதவங்க, அதிக சுயநலம், இதெல்லாம் தான் நம்ம மூடனா நம்ம பாக்குறோம், முட்டாளா பாக்குறோம். ஆனா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்குள்ளேயும் ஒரு நேர்மறையான சிந்தனைகள் இருக்கு. நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு நேர்மறையான விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாற்றங்களை கொடுக்கும், அந்த சமுதாயம் மாறும். அது போலதாங்க ஒரு மூடனோட மனநிலை சில நேரங்களில் நம்மையே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. ஆமாங்க, அவனை பார்த்துட்டு ரொம்ப முட்டாளா இருக்கான்டா, மூடனா இருக்கான் அவன். சில டைம் மூடன்னா என்ன சொல்லுவாங்க, புடிவாதக்காரன். அப்போ ஒரு மூடன்டா சொன்னா கேட்க மாட்டான், அவன் என்ன முடியுமோ அதுலதான் நோக்கி போகணும் அப்படிம்பாங்க. ஆனா சில நேரங்கள் நம்மளையே ஆச்சரியப்படுற மாதிரியான நேர்மறையான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. அப்படியான நேர்மறையான விஷயங்கள் தான் நாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அந்த நேர்மறையான விஷயங்கள் நம்மள மாதிரியான மக்கள் நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை கூட வாழ்க்கையில மாத்தக்கூடிய விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. நம்பிக்கையுள்ள மனங்க, ஒரு நம்பிக்கையுள்ள மனம். கண்டிப்பா நம்மளாம் எவ்வளவோ படிச்சிருக்கலாங்க, ஒரு சின்ன விஷயம்னா கூட சோர்வடைஞ்சு உட்காந்துருவோம். முடியலப்பா, நம்மளால முடியாதுப்பா, நீ ஜெயிக்க மாட்டப்பா, உன் லைஃப் அவ்வளவுதான்ப்பா அப்படிவோம். ஒரு ரொம்ப உடம்பு சரியில்லாம கூட அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னா. ஆனா அந்த அந்த மூடர்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா, எப்பயுமே அந்த அறிவியலுக்கும் நேரடியான ஆதாரங்களை எல்லாம், ஒரு விஷயம்னா ஒரு நேரடியா இதுதான் சயின்ஸ் படி இதுதான் அப்படிங்கறத அவங்க வந்து அவங்களுக்கு தேவைப்படாதுங்க. எளிமையான நம்பிக்கையோட தான் அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்வாங்க. இது அவங்களுக்கு இதனால என்னங்க, ஆமாங்க ஓகே இது முடியும், நம்மளால முடியும், நம்ம செய்யலாம், இதுதான் கரெக்ட், இல்லப்பா அங்க போனேன்னா உனக்கு இதாகும், இல்ல நாளைக்கு விடிஞ்சா நீ இதை வந்து அவன் உன்னைய துரத்திடுவான், அவன் உன்னைய ஒழிச்சிருவான் அப்படிங்கிற இல்லாம ஒரு சின்ன கண்டிப்பா நம்மளால முடியுங்க அப்படிங்கிறப்ப அன்றைய பொழுது அந்த விஷயங்கள் அமைதியா கவலை இல்லாம. ஏன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம்னா கூட நம்ம பகுத்து ஆராய்ஞ்சி போறப்ப வந்து ஐயோ நமக்கு உடம்பு சரியில்லை, இது இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு என்ன ஆகும், அதுக்கடுத்து போவோம், நம்ம உடம்பு சரியில்லாம போச்சுன்னா இவ்வளவு செலவாகும், அதுக்கு மேல பொருளாதாரம் நொடிக்கும், அதுக்கு மேல கண்டினியூ இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடும், நம்ம சந்ததியை, இப்படி எல்லாம் நம்ம அடுத்தடுத்து மனநிலை அமைதி இல்லாம போவோம், கவலை விழுவோம். இது படிப்பு விஷயம், ஒவ்வொரு பொருளாதார விஷயத்திலையும் போகும். ஆனா இவங்களை பொறுத்தவரையிலும் நம்மளால முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட போவாங்க. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்கள எந்த இடத்துலயும் பாதிக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள் தேவையில்லாம நம்ம கவலைப்படுறது அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளதான் மூடனான்னு நினைக்கணுமா அப்படிங்கிற சூழல் வரும். அழகான இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தையை அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கலாங்க. அந்த தாழ்மை, அதாவது என்னன்னா இந்த விஷயம் தாங்க நம்மள நிறைய இடங்கள்ல பிரச்சனைகளை உருவாக்குது. எனக்கு எல்லாம் தெரியும், அவன் என்ன சொல்லணுமா, அந்த தாழ்ந்து போறதுன்னு நம்ம சொல்லுவாங்க. ஊர்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அவன் தான் பெரிய அறிவாளியா இருந்துட்டு போறான்டா, நீ முட்டாளா இருந்துக்கிட்ட கொஞ்சம் இறங்கி போடா, சக்சஸ்ஃபுல்லா போக முடியும் அப்படின்னு நம்ம கிராமப்புறத்துல நம்ம பெரியவங்க நம்ம வீட்டுல சாரி நம்ம அண்ணன் தம்பிகள் கூட பிரச்சனை இல்லை, அவன் தான் சின்ன பையன், அவன் ஒரு முட்டாள், தாழ்ந்து போடாமாங்க. அப்ப இந்த இடத்தில் அந்த அவர்களிடம் இருந்து இந்த தாழ்ந்து போகக்கூடிய இதை எடுத்துக்கொண்டா நம்ம வாழ்க்கை வளமா இருக்கும். எப்படிங்க, பல நேரங்கள்ல மற்றவர்கிட்ட நமக்கு சரியா தெரியாம இருக்கும். அந்த தாழ்ந்து சார் இப்ப ஒரு ஊருக்கு போறோம்னா கூட சார் இது எப்படி போகலாம், இல்ல நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ரொம்ப நாள் கழிச்சு போவோம். அப்ப வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு போய் வேற ரூட்ல போய் தடுமாறுறது, இந்த பேங்க் போறோம் எவ்வளவோ விஷயங்களுக்கு போய் தடுமாறுறதோட நம்ம தாழ்ந்து போய் அவங்க கிட்ட கேட்கிறப்ப அந்த விஷயங்கள் அழகா தெளிவா தெரிஞ்சு நம்ம தெளிவா முடிக்க முடியும். இது ஒரு பெரிய வெற்றிக்கான, எனக்கு தெரியல சொல்லுங்க நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறது அவர்களிடம் தெளிவா இருக்கும். தாழ்ந்து போய் கேட்கறது அப்படிங்கிறது
இந்த விஷயம் நம்ம வாழ்க்கை பாதையை கண்டிப்பா அவங்க கிட்ட இருந்து மாத்த முடியுங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமானதுங்க என்னன்னா மனித நேயம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை. ஆஹ் எவ்வளவு ஒரு அறிவியல் பார்வை இருக்கவங்களை தவிர இந்த அறிவு சம்பந்தமா அறிவுபூர்வமான பார்வை இல்லாத இவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மனதார பேசுவாங்க. நீங்க கிராமத்துல போங்க, நம்ம சொல்லுவோம் அவன் வெளில இருந்தீங்க, எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அந்த உணர்வு பூர்வமா பாசமா எந்த ஒரு விஷயம் அட பரவாயில்ல தெரியாம பண்ணிட்டே இப்ப என்ன, ஆனா நம்ம என்ன ஏய் என்னடா வேணும்னு வரையா, என்னடா நீ இப்படி பண்றேன்ட்டு நம்ம ஒரு மாதிரி டெரரா போவோம் அந்த மூர்க்க. ஆனா அந்த நம்ம சொல்லக்கூடிய அவங்க, ஏன்னா நிறைய இடத்துல இன்னைக்கு படிக்காதவங்க எல்லாம் கூட நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இவங்க வந்து எந்த அணுகுமுறையும் மனித நேயத்தோட இன்னைக்கும் கிராமப்புறங்களை போய் பாருங்க, மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, உடனே போய் தூக்குறாங்க. நம்ம சொல்றோம் அவன் கிராமத்தான் அவனுக்கு என்ன தெரியும் படிக்கிறதுன்னு. ஆனா இன்னைக்கு நகரத்துல உண்மையாலுமே மயக்கம் போட்டு விழுந்தா கூட இந்த வேகமான வாழ்க்கை பயணத்துல நம்ம கண்டுக்கிறது இல்லை. அப்ப அந்த அவர்களிடம் வந்து இன்னமும் அந்த மனித நேயம் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறை, இன்னைக்கு குடும்ப உறவுகள்ல அந்த மனித நேயமும் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையுமே நம்ம குடும்ப இதை ஒருங்கிணைச்சு கொண்டு போகுதுங்க. ஏன்னா மனித நேயம் இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன் விட்டு கொடுக்கறது இல்லை அப்படின்னு நகரத்துல போறப்ப நிறைய கணவன் மனைவி இடையே விவாகரத்துகள், குடும்ப உறவுகளோட பிரிவுகள், இப்படி எல்லாம் பணங்கிற ஒண்ணை நோக்கி அந்த மனித நேயம் நம்ம சகோதரத்துவம் உறவுகள் எல்லாம் விட்டு உடஞ்சி போயிட்டு இருக்கு. அந்த உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறைங்கிறது இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா அவர்களிடம் இன்னும் அந்த மாதிரியான மனிதர்களிடம் இருந்துட்டு இருக்கு. அந்த மனித நேயங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கை மிக அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பண்புங்க, அவர்களிடம் தங்களுடைய வாழ்க்கையை எளிமையா பார்க்கிற பண்பு இருக்குங்க. உண்மையாலுமே அவங்களோட கண்ணோட்டம் மிக எளிமையா இருக்கும். அவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப சிக்கலா இருக்கும். ஐயோ இப்படி போனா இது இப்படி பண்ண முடியுமா, இப்படி அந்த சிக்கலா இல்லாம நேர்முறையா தன்னுடைய ஆற்றல் மூலியமா இது செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க போவாங்க. அப்ப வாழ்க்கையை எளிமையா பார்க்கிற ஒரு அழகான விஷயங்களை அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்க முடியும். இந்த 4 நலன்கள் பாத்தீங்கன்னா நம்பிக்கையான மனம், அதுக்கடுத்து தாழ்ந்து போய் தனக்கு தெரியல இதை சொல்லுங்கிற ஒரு இது, மனித நேயமும் உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையும், வாழ்க்கையை எளிமையா பார்க்கக்கூடிய பண்பு அவங்க கிட்ட நிறைய இருக்குங்க. இது நம்ம மனிதர்களுக்கு தேவை. இதெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா அவர்கள் மூடர்கள் இல்லை. இன்று நம்ம பயணித்து இந்த வேகமான உலகத்துல போற நம்ம தான் மூடர்கள்னு சொல்லுங்க. ஆனா இந்த விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கும் மூடர்களா இல்லை. இந்த 4 பண்புகளையும் அவர்களிடம் புகுத்தணும் அப்படின்னா மிக அழகா இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கடைசியா நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா மூடர்கள்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அவன் புடிவாதக்காரன், அவன் நினைச்சான அவன் ஒரு மூடன்டா, சொன்னா கேட்க மாட்டான், அவன் இததான் நான் இப்படிதான் செய்வேன் அப்படிமா. அப்படி இன்னைக்கு வெற்றி பெற்ற பெரிய பெரிய சாதனையாளர்கள் ஒரு காலத்தில் மூடர்கள். அவன் மூடத்தனமானவன்டா, அவன் முட்டாள்டா, நம்ம சொன்னா கேட்க மாட்டான்டா அவன் பாடு. அப்படி ஒருத்தரோட ஒரு கதையோட இங்க முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நம்ம யாரும் மூடன்னு சொன்னாலும் இதுல நம்ம பயணிக்கணும்னு அப்படி போய் வெற்றி பெற்றவர்கள்ட்ட இருந்து ஒரு இதோட முடிக்கிறேன். இவங்க பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. தன்னோட 14 வயசுலயே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 14 வயதுல அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 18 வயசுல 2 குழந்தையோட போயிட்டு இருக்காங்க. ஏதோ என்னன்னா சொன்ன ஒரு 8வதுல ஃபெயில் ஆனவங்க, சொன்னா கேட்பாங்க, வீட்டுக்காரன் சொன்னா கேட்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருக்காரு. ஒரு நாள் ஒரு நிகழ்வுக்கு போயிட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு போறாரு. வரல அப்படிங்கிறப்ப இந்த அம்மா சாப்பாடு எடுத்துட்டு போறாங்க. அங்க வந்து இந்த போலீஸ் இதெல்லாம் பரேடு நடந்தது. பரேடுனா உயரதிகாரிகள் மேல இருப்பாங்க, கீழே அணிவகுப்பு நடக்கும். இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், பெரிய ஆபீசர்ஸ் வரப்ப எல்லாம் நடக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு தான் எதுவும் பெரிய அளவுக்கு தெரியாது. ஆச்சரியமா பாக்குறாங்க புதுசா, என்னடா நம்ம வீட்டுக்காரரு இங்க இருக்க நிறைய வயசானவங்க எல்லாம் கீழே நின்றுட்டு இருக்காங்க, ஒரு சின்ன பையன் மேல இருக்கான், அவனுக்கு சல்யூட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருக்கிறப்ப பார்த்துட்டு என்னன்னு தெரியல, நம்ம வீட்டுக்காரர் வந்தா கேட்கலான்ட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அந்த நாலேஜ். வந்து கேட்க சரின்னு வந்துடுறாங்க. இவர் வீட்டுக்கு வர்றப்ப எங்க மாமா நான் வந்தனுங்க, இப்படி இந்த இது போயிட்டு இருந்தது,
நீங்க எல்லாம் கீழே நீங்க ஒரு சின்ன பையன் மேல இருந்தோடனே அவங்க உயர்நிலை தேர்வு எழுதி யூபிஎஸ் எக்ஸாம் மாதிரி எழுதி வந்த ஆபீசர்ஸ்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னோடனே ஒரு நிமிடம் கூட. ஏன்னா சில இடங்களில் பாத்தீங்கன்னா இந்த இந்த மூடங்கிற வார்த்தையே நான் இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மூடனா இரு அப்படிங்கிற தலைப்பு. இவங்க இந்த மூடனா இருந்ததுனாலதான் ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்காம என்ன பண்ணாங்க தெரியுங்களா, நானும் அது மாதிரி ஆகணுமாமா, நானும் அது மாதிரி ஆகணும் அப்படின்னோடனே இவரும் பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் சரி, நாம பொண்டாட்டி ஒரு 8வது ஃபெயிலு, இதெல்லாம் எங்க படிக்க போகுதுன்ட்டு கொஞ்சம் ஆராய்ஞ்சிருந்தாருன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவரும் தன் மனைவி மேல் இருக்கும் பாசத்துல ஒரு மூடனா இருங்கிற ஒரு தோணியில, சரிம்மா பண்ணிட்டா போகுது, நீ அதுக்கு என்ன பண்ற, ஒரு 10வது படி 12வது படி ஒரு டிகிரி முடி, கண்டிப்பா நீ எழுதிடலாங்கிற அந்த சொன்ன ஒரு வார்த்தையில இந்த பொண்ணு வீட்டுல இருந்தே 10வது எழுதி பாஸ் பண்றாங்க, 12வது டியூஷன் போய் பாஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் டிகிரி தொலைநிலை கல்வியில படிச்சு பாஸ் பண்றாங்க. வீட்டுக்காரர்கிட்ட முடிச்சுட்டு சொல்றாங்க, பாருங்க அவங்களுடைய அந்த வெறி, ஒரு மூடத்தனமா போயிட்டு இருக்க வெறி. மாமா நான் அதெல்லாம் முடிச்சுட்டேன், நான் படிக்கணும். சரி வா, நீ சென்னை போனேனாதான் உன்னால முடியணும். சென்னையில போய் ஒரு ரூம் எடுத்து தங்க வச்சு இவங்க படிக்க சொல்றாங்க. அந்த எக்ஸாம் எழுதி வர்றப்ப அந்த நேரம் நெருங்கி வருது. முதல் எக்ஸாம் எழுதுறாங்க, அப்ப ஃபெயில் ஆயிடுறாங்க. 2வதுலயும் தோத்துறாங்க. 3வதா போறப்ப அவர் வராரு, அம்மா குழந்தைங்க எல்லாம் அங்க சிரமமா இருக்கு, நான் வேலையும் பார்க்க முடியல அப்படிங்கிறப்ப இவங்க அந்த தன்னம்பிக்கையை விடல. அந்த என்னால முடியுங்கிற ஒரு மனநிலையோட எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு கேக்குறாங்க. சரிம்மா எடுத்துக்க அப்படின்ட்டு இவரும் போயிடுறாரு. மறுபடியும் அந்த வெறித்தனமா அந்த மூடத்தனமா சொல்ற மாதிரி ஒரே குறிக்கோளோட படிக்கிறாங்க. அடுத்த ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட் என்ன தெரியுதுங்களா வருது, இந்தியாவிலேயே டாப் ரேங்க்ல வர்றாங்க. இன்னைக்கு அவங்க மும்பைல டிசி ஆஃப் நார்த் ஃபோர்ட் டிவிஷன் மும்பைல டிசிபியா இருக்கிறாங்க. பெண் சிங்கம்னு அங்க சொல்றாங்க. அந்த லேடிய மகாராஷ்டிரியர் அப்படிங்கிற அவார்டு வாங்கி இருக்கிறாங்க. வேற லெவல்ல பெண்களுக்கு உதாரணமா. அந்த மூடத்தனமா ஒரு வெறியோட தான் இலக்க நோக்கி போயிட்டு இருந்ததுனாலதாங்க ஜெயிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தாங்க நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு பெண்ணா பிறக்கிறா, வயது ஏற்றா, கல்யாணம் பண்றாங்க, புருஷனுக்கு சேவை பண்றாங்க, அடுத்தது குழந்தைங்க, அவங்களோட வாரிசுன்னு அவங்க வாழ்க்கையை முடிக்காம ஒரு இதோட போகாம சாதிச்சு காட்டினாங்க பாருங்க. அந்த புடிவாதமா அந்த மூடத்தனத்துல இருந்து என்னால முடியும்னு வந்தாங்க பாருங்க. அப்படி நேர்மறையான விஷயங்களை நம்ம எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னா அவர்கள் மூடர்கள் அல்ல, நம்ம தான் மூடர்களா பயணிச்சுட்டு இருக்கோம். மூடர்களா இருக்கிறப்ப நம்ம எவ்வளவோ சாதிக்க முடியும், இந்த நல்லெண்ணங்களை எடுத்துட்டு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுது மிக ஒரு சிறப்பான பொழுதாக அமைவதற்கு காரணமாக இருந்த இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் மரம் கே சிங்கரவல் சார் அவர்களுக்கு நட்புலரின் சார்பாக மனமார்ந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற நபர்கள் யாராவது இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். இன்று பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் நட்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பின்னோட்டம் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். முதலாவதாக ரமேஷ் சார், நீங்கள் மீட் பண்ணிட்டு நன்றி ஃபவுண்டர் சார். சிங்கர்வேல் சார், அருமையான ஒரு செஷன். இன்னொரு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு மூடன் அப்படிங்கும்போது நம்ம மூட நம்பிக்கையில் பல பேர் உழன்று கொண்டு இருப்பதை ஒரு சுட்டி காமிச்சு ஒரு நிகழ்வு சொன்னீங்க, ஒரு கிராமத்தில் நடந்த நிகழ்வுகளை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு ஸ்டோரி சொன்னீங்க. அவங்க ஒரு போலீஸுக்கு சாப்பாடு கொடுக்க போகும்போது அந்த ஒரு பதவியை எடுத்து அவங்க இதெல்லாம் நமக்கு பண்ண முடியுமா அப்படின்னு பிளைண்டா அப்ரோச் பண்ணியும் அவங்க அதுல ஜெயிச்சு காமிச்ச ஸ்டோரி மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி மூடனாய் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு அழகா நரேட் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். நிறைய தகவல்கள் இருந்தது. வாழ்த்துக்கள் சார்.
நன்றி நன்றி ரமேஷ் சார். வீரசேகரன் சார், நீங்கள் பேசலாம். வீரசேகரன் சார், நான் பேசுறது கேட்குதுங்களா? ஐயா வணக்கம். அன்புகளுமிய சோதரிகள் சோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். ஐயா இன்றைய பொலிவாளர் அவர்களுக்கு சிறப்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். ஐயா சொன்ன எல்லாத்தையும் ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி கதைகள் மூலமாகவும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஹோலி சாமியாரா இருக்க வேண்டியவங்க, ஹோலி HOLY ஹோலி சாமியாரா இருக்கிறவங்க பல பேர் இன்றைக்கு போலி சாமியாரா, போலி அப்படி ஆயிட்டதுனாலதான் அந்த நிலைகள்ல கொஞ்சம் வேறுபாடு ரொம்ப வருது. அவங்க ஹோலியா இருக்கணும், போலியா ஆயிடுறாங்கிறது. ஆனா அதை தாண்டி 4 பெரிய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்கணும், எதுலயும் ஒரு நம்பிக்கை வைக்கணும், பணிவு இருக்கணும், தாழ்மையோட சேர்ந்த தாழ்ந்து போறதோட சேர்ந்த பணிவு, மனித நேயம், எளிமையான வாழ்க்கை முறை, இப்படி கண்ணோட்டம், வாழ்க்கை கண்ணோட்டம், எளிமையான கண்ணோட்டம், இதெல்லாம் சொல்லி ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி தன்னுடைய மனைவிய அவங்க ஒரு வார்த்தை சொல்லி, அப்ப நானும் படிக்கணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக எதனால அப்படி விட்டாருன்னா அன்பு மிகுதியால்னு சொன்னாங்க. அதுதான் மிக முக்கியம். சும்மா சரி படிக்கட்டுமே, நம்ம காசு வரும், இவங்க IPS ஆயிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் காசு வருமே, அப்படி அல்ல. விரும்புறாங்க, நமது மனைவி துணைவி விரும்புறாங்க. அது அந்த அன்பு மிகுதியால தான் அந்த நிகழ்ச்சி. அதுக்கு இப்பவும் இவ்வளவு நாகரீக உலகத்திலையும் கிளாஸ் சீலிங்னு ஒரு வார்த்தையை நம்ம ஃப்ரேஸை யூஸ் பண்றோம். பெண்களை ஏதோ ஒரு வகையில முடக்கி போட்டுடுறது கிளாஸ் சீலிங். அந்த வார்த்தையை இன்றும் பயன்பாட்டுல இருந்துகிட்டு இருக்கு. அப்படி முடைக்கணும், அவங்க என்ன பொண்ணு, அவங்க நம்மளை இது பண்றதா, இப்படி எல்லா மட்டங்கள்லயும் நாகரீகம்னு சொல்ற நகரிய நாகரீகம்ங்கிறதுல எல்லாம் நாகரீகமற்றுதான் அது இன்னமும் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி பல கருத்துக்களை நமக்கு சொல்லி இருக்காங்க. மயக்கம் போட்டா ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. மயக்கம் போட்டா இன்று நகரிய வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? அன்னைக்குன்னா உடனே பக்கத்துல கடை இருந்ததுன்னா போய் தண்ணி வாங்கிட்டு வாடா, இது விசிறி விடுறா, இதெல்லாம் செய்யறதுக்கு பதிலா இப்ப நான் என் கையில ஒரு செல்போன் இருந்தேன்னா ஒரு வீடியோ எடுத்து நான் இப்படி அதை என்னோட இணையதளத்துல எதுலயாவது ஒண்ணுல போட்டு ஏதோ காசோ பணமோ, இதுதான் நாகரீகங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அதை தாண்டி சமூக பார்வை இருந்ததுன்னா நம்ம வேற மாதிரி அவங்களுக்கு உண்மையான ஒரு தண்ணி முகத்துல தெளிச்சு மயக்கம் போட்டிருக்காங்க, முகத்துல தெளிச்சாலே போதும், அந்த மாதிரி ஒரு சமூக பார்வையோடு நாம் வாழ்வோம். அதை சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடிக்கடி வாருங்கள் ஐயா, அமுத ஊற்றை தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி வீரசேகரன் சார். அந்த போலீஸ் ஸ்டோரி சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு சப்போர்ட் பண்ண ஒரு விஷயம், அதுக்கு மனைவி மூடனாக இருந்ததுனால காரணம் அப்படின்ட்டு. சாரே அவங்களுடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நபர் தான். அவங்களையும் ஒரு பயிற்றுனராக ஆக்கி அவங்க இவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பேர் 2 பேருமே. ஸோ எனக்கு டக்குன்னு அந்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு, அதனால் நான் இங்கே அதை பகிர்றேன். நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், நீங்கள் இன்வைட் பண்ணி பேசுகிறேன். கோலைக்கு இனிய காலை வணக்கம். பயன் தரும் வரம், சிறப்பான பேசுகிறார் பேர் சார். பயன் மரம் கிடையாது சார், நீங்கள் எப்பொழுதுமே அதை கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. இவங்க பயன் மரம் கிடையாது, மரம் சிங்காரவேல் இவங்க. சரி சார், சிறப்பான ஒரு கதைகளை சொல்லி 2 கதைகளை சொல்லி நற்பலைக்கு இன்று பெருமையை தேடி தந்தீர்கள். ஒன்று, படிக்காத ஒரு மனைவிக்கு அந்த தம்முடைய கணவர் கீழே நின்று அவருக்கு சொல்லிவிட்டு அடிக்கின்றாரே என்ற ஒரு ஏக்கத்தினால் அவர் படிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தில் ஒரு IPS படித்திருக்கின்றார் என்றால் அது மிகவும் பாராட்டக்கூடியது. அவரும் இப்பொழுது வேலையில் இருக்கின்றார் என்றால் இன்னும் மிகவும் பாராட்டக்கூடியது. 2வது, இந்த சாமியார்கள் அந்த காலத்திலெல்லாம் அப்படிதான். இன்னும் கூட கோயில்களில், அம்மன் கோயில் சென்றால் வேப்பலை அடித்து விபூதி நெத்தியில் இட்டு
தீர்த்தம் கொடுத்து அனுப்புவார்கள். அது மூட நம்பிக்கை என்று கூறலாம், சில நேரத்தில் அதுவும் சரியாகிவிடும் என்று நம்பிக்கை இருக்கின்றது. மூன்றாவது, முன்பெல்லாம் ரோடில் எவனா மயங்கி விழுந்தா, ஐயோ மயங்கி விழுந்துட்டானே ஒரு ஆதங்கம். உடனே போயிட்டு அவனை தூக்கி தண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு நம்ம வண்டிலேயே ஏற்றிட்டு போயிட்டு இதெல்லாம் அது ஒரு பழைய காலமாக மாறிவிட்டது. இப்பொழுது ரோடில் மயங்கி விழுந்தால் குடிகாரன் கிடக்கிறான், நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு அது தன்னம்பிக்கையற்ற செயலா என்று எனக்கு புரியவில்லை. நிறைய நான் இடத்தில் இதை பார்க்கின்றேன். மயங்கி விழுந்தால் விட்டுட்டு போயிடுறாங்க, யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க. உங்களுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் உணர மாற்ற மூடத்தனமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு வேதனை தான். சிறந்த கருத்துக்களை இன்று பதிவு செய்த பயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, சிறப்பான செஷனில் நானும் இணைந்துள்ளேன் என்ற ஒரு பெருமையோடு நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். அவங்க பேர் வந்து பயன்மரம் செங்குட்டுவன் சார்ன்றவங்க வேற ஒருத்தவங்க சார். இவங்க பேர் மரம் கே சிங்காரவேல். பயன்மரம் ஆமாம் 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 சார். மரம் அப்படின்றது மரக்கன்றுகள் நிறையா நட்டி சாதனை படைச்சிருக்காங்க. இன்னும் நிறையா மரக்கன்றுகள் நடணுன்றது அவங்களோட இலக்கு. அதனால தான் இவங்க பேர் மரம் கே சிங்காரவேல். அவங்க பயன்மரம்ன்றது ஒரு அடைமுறையாக வச்சுருக்கிறது பயன்மரம் செங்குட்டுவன் சார் அப்படின்றது. அவங்க நிறைய பயன்களை தரக்கூடிய ஒரு மரத்தின் நிழலாக அவங்க இருந்து செயல்படணுன்றது அவங்களோட இது. ரெண்டு பேருமே வேறு. சார் வந்து ட்ரெயினரு, அவங்க டீச்சரு. கிட்டத்தட்ட சார் வந்து ஒரு 10 செஷன் கிட்ட நற்புலரியில் எடுத்திருக்காங்க. இவங்க பேர் மரம் கே சிங்காரவேல் சார். நன்றி தாமோதரன் சார். நன்றி 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 சார். தாமோதரன் சார் சொன்ன மாதிரி நிறைய பேர் மயங்கி கீழே விழுந்தால் குடிச்சிட்டு தான் விழுந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருமே ஒரு யூகித்துக்கிட்டு, ஏன்னா அங்கே கூட வந்து அறிவாளித்தனம் தான். அதாவது ஒன்றும் சொல்லப்போனால் உண்மையான முட்டாள்தனம். உலகத்திலே மிகப்பெரிய முட்டாள் யாருன்னா தன்னை அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கவங்க தான் முட்டாள் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அறிவாளித்தனமாக இப்படி தான் இருக்குன்னு யூகிச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை சமீபத்தில் வெளிவந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம், சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் மிக சிறப்பாக சொல்லியிருப்பாங்க. அதாவது நடுவில் ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும். எல்லோரும் குடிகாரன்ட்டு அந்த ஏரியாவே ஒதுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் வந்து, நான் இந்த உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவர் தான், நீங்கள் என்னங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்றீங்க, நீங்கள் தான் எனக்கு கடவுள் அப்படின்ட்டு சொல்லும்போது சொல்லுவார். அதாவது அந்த ஊருக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் குடிகாரன்ட்டு ஒதுங்கி போயிட்டுருக்கிறப்போ, அப்போ கூட தன்னோட மச்சான் யோகி பாபி வரும்போது கூட அவர் சொல்லுவார், குடிகாரனை போய் என்ன எழுப்பிக்கிட்டு அப்படின்ட்டு. இல்லை, அவன் மயங்கி கிடக்கிறான், குடித்தாலும் பரவாயில்ல, மயங்கி கிடக்கிறான், அவனை ஹெல்ப் பண்ணணுன்ட்டு போய் பண்ணுவார். அப்போ தான் தெரியும், அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்க்கும்போது தான் அவர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். தண்ணி அடிச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சூசைட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். அவர் அன்னைக்கு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலன்னா அவர் உயிரோடே இருந்திருக்க மாட்டார். ஸோ என்ன சூழ்நிலை ஏது என்னன்றது நம்மளுக்கு என்ன, நம்ம வேலையாக இது. இன்றைக்கி நகர்ப்புற வீரசேகரன் ஐயா சொன்ன மாதிரி நகர்ப்புற வாழ்க்கை. அவனை எழுப்பி விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு என்ன வேலையா, நம்ம வேலை எவ்வளோ இருக்குது இப்படின்னு ஒரு சுயநலமாக இருந்து பொதுநலத்தை மறந்துடுறோம். அதே சமயம் அறிவுபூர்வமாக இருக்குன்ற பேரில் முட்டாள்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மிக சிறப்பாக தாமோதரன் சாரும் வீரசேகரன் சாரும் அதை நினைவுபடுத்தினாங்க. நன்றி தாமோதரன் சார், நன்றி வீரசேகரன் சார். தொடர்ந்து சரவணன் சார் நீங்கள் இன்வைட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் நற்காலை வணக்கம் சார். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். இந்த கதையை சொன்னீங்க, நல்லா இருந்தது சார். வாழ்த்துக்கள் சார், வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். லோகநாதன் சார் நீங்கள் பேசலாம். லோகநாதன் சார் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா பேசலாம் சார், அன்வைட் பண்ணி பேசலாம்.
ஐயா நான் உங்களை தான் கூப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் பேசலாம் ஐயா. அனைவருக்கும் நட்புடைய காலை வணக்கம். இன்றைய வகுப்பு நல்லா இருந்தது. ஐயா அவர்களுடைய வகுப்பு நம்பிக்கை ஒரு வாழ்க்கை சார்ந்த போதும் உணர்ச்சி பூர்வமான மனிதனையும் எளிய வாழ்க்கை, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எளிமையான வாழ்க்கை இருக்கு எல்லாருக்குமே, அந்த வாழ்க்கையை தான் வாழணும். அடுத்து ஐயா நிறைய மரக்கன்றுகள் எனக்கு ரொம்ப மனம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இதுல ரொம்ப ஆர்வமா இருந்து நான் ஒரு நர்சரி கடை ஒரு 4 வருஷம் இந்த கொரோனா பேசுறேன். அதுக்கு ஒரு 35,000 ரூபாய் செலவு பண்ணேன். கடையும் வச்சேன். நர்சரி போடுற டைம்ல அங்க பெரிய சந்தை வந்துச்சு. என்னுடைய நர்சரி உள்ள இந்த காய்கறி வாங்குறவங்க நர்சரி வாங்கவே இல்லை. அதுக்கு முன்ன ஓடிச்சு. அது எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஃப்ரீயா கூட கொடுப்பேன். இந்த துளசி செடி இதெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பேன். இருந்தாலும் மக்கள் கையில கடைசியா வருவாங்க, காசு இல்ல நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே கடையை கொஞ்சம் கொஞ்சமா மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். ஏன்னா பக்கத்துல பெரிய அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 10,000 ஏக்கர்ல எங்க ஊர்ல நர்சரி ஃபாரின் கூட அனுப்புறாங்க, கேரளாக்கு அனுப்புறாங்க. நான் மரம் இதை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப நல்லா இருந்ததுயா. நம்ம பின்னோட்டு தான் எல்லாத்தோட நல்லா இருக்கணும். நம்ம இது அதான் முக்கியமானது. அனைவருக்கும் நன்றி ஐயா. சிங்காரவேலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி லோகநாதன் சார். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக யோசிக்கிறோமோ பேசுகிறோமோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையிலையும் பயக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எது நம்ம அதிகமாக ஈர்க்கிறோமோ அதுதான் நம்ம ஈர்க்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நல்லது நடக்கணும்னா சொல்லுவாங்க. இது மாதிரி இருக்கும்போது இந்த தலைப்பு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தலைப்பு இது இந்த நற்புலரி தலைப்பு மட்டும் கிடையாது. சின்னதுலேருந்தே முட்டாள்னு சொல்லப்பட்ட ஒரு ஆள் முட்டாளாக இல்லாமல் ப்ரூவ் பண்ணுற முயற்சி செய்ய பிறகு திருப்பி முட்டாளாகவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண ஒரு தலைப்பு இந்த தலைப்பு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா சமீப காலமாக ஈர்க்கப்பட்டுருக்கு. அது ஈர்க்குதோ இல்லை நான் ஈர்க்கிறேனோ மொத்தம் நிறையா அதுக்கு ரிலேட்டடாக நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது. ஸோ அப்படி நேற்று ஒரு புத்தகம் படிக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக மூடனாக இருங்கள் தலைப்பு ரிலேட்டடாக ஒரு சாப்டர் படித்தேன். சூப்பராக இருந்துச்சு. அது என்ன புத்தகம் அப்படின்னா, இறையன்பு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு 3 பாகங்கள் உள்ள புக்கு சமீப காலத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஃப்டாக என்னுடைய சீனியர், என்னுடைய ரோல் மாடல், நம்ம நற்புலரியில் 900வது நாளுக்கு பயணித்த ஸ்பீட் கார்த்திக் சார் எனக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட புத்தகம். இறையன்பு அவர்களால் எழுதப்பட்ட 7வது அறிவு, அதாவது 3 பாகங்கள் அந்த புக்கு. அதில் துளையிடப்பட்ட மூங்கில் அப்படின்னு ஒரு சாப்டர். அதாவது 2 மூங்கில் வளருமா, ஒரு மூங்கில் 2 மூங்கிலில் மூங்கில் தோட்டம் வளருமா. அதில் ஒரு மூங்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப எருமாப்போட அது வளரும்போதே ஃபுல்லாக எல்லாம் அடர்த்தியாக உள்ளே அடைபட்டு பயங்கர வெயிட்டேஜாக வளருமா. அது வளரும்போதே மற்ற மூங்கில்லாம் ரொம்ப இலக்காரமாக எருமாப்போட, பார்த்தியா நான் எவ்வளோ விஷயங்களோட எவ்வளோ அடர்த்தியாக வளர்றேன் பாரு அப்படின்ட்டு இந்த ஒல்லியாக இருக்கிற மூங்கில்லாம் பார்த்து நக்கலாக பார்த்துக்கிட்டே வளருமா. வளரும்போது அதுதான் சூப்பராக வளருமா. வளர்ந்து முடிஞ்சு அதோட காரியம் முடிஞ்சு அப்படின்ட்டு அதை எடுக்கும்போது அது எங்கே போகும்னா சாரங்கட்டுற இடத்துக்கு போகுமா. கட்டடங்கள் கட்டப்படுற சாரங்கட்டுற இடத்துக்கு. அந்த ஒல்லியாக இருக்கிற மூங்கில் எங்கே போகும்னா புல்லாங்குழல் செய்கிற இடத்துக்கு போகுமா. ஸோ எந்த அளவு காலியாக இருக்குமோ அந்த அளவு எல்லா விஷயமும் உள்ளே போய் அது ஒரு மெச்சூர் லெவல் வர ஒரு மூங்கில், அதாவது இந்த புல்லாங்குழல் செய்யக்கூடிய மூங்கில் மாதிரி வருமா. அதில் காற்று ஈஸியாக போகுமா, ஈஸியாக தொலையிடலாமா. அது உள்ளே போய் ஒரு இசையாக வெளியே வருமா. ஆனால் அடர்த்தியாக இருக்க உள்ளே இருக்க எதுவுமே உள்ளே போகாமல் அது
குறைஞ்ச பயம் தரக்கூடிய நபராக தான் அது இருக்குமா அந்த சாரங்கட்டுற மூங்கில் மாதிரி. அதனால் மனுஷன்றவன் உள்ளே எதுவுமே இல்லாமல் ஜாலியாக மூடுடனாக இருந்தானா அவனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் உள்ளே போயிட்டு வெளியிலையும் வருமா, மற்றவனுக்கும் சொல்லுவானோ. ஸோ அது ஒரு அருமையான சாப்டராக இருந்துச்சு. வாய்ப்பு இருந்தால் 7வது அறிவு புத்தகம் பேர். இறைவர்களால் எழுதப்பட்ட 3 பாகங்கள் இருக்குது. அதில் முதல் பாகத்தில் 28வது சாப்டரோ 27வது சாப்டரோ அந்த சாப்டர் துளையிடப்பட்ட மூங்கில். வாய்ப்பு இருந்தால் படிங்க. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்த சாப்டர். நன்றி நன்றி. தொடர்ந்து ஈஆர் வெங்கட்ராமன் சார் நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். நீ கொடுத்த ப்ரோக்ராம்ல வந்து டேக்கும் வந்து நம்பிக்கை மனம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்ப நீங்க இந்த மூங்கிலை பத்தி பேசுனோடனே எனக்கு ஒரு ரீசெண்டா வந்த ஒரு ஸ்லைடு ஒண்ணு கிடைச்சது, அதை படிக்கிறேன். துளையிடப்பட்ட மூங்கில் எல்லா மூங்கிலும் துளையிடப்பட்ட மூங்கில் எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை. சிலருக்கு படகாகவும் சிலருக்கு வீடாகவும் சிலருக்கு ஏணியாகவும் மாறுகின்றன. அதுபோலதான் வாழ்க்கை. துளையிடப்பட்ட மூங்கில் புல்லாங்குழல் ஆவதில்லை. எல்லா மூங்கிலும் சிலருக்கு படகாகவும் சிலருக்கு வீடாகவும் சிலருக்கு ஏடியாகவும் ஆகின்றன. அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சார் சொல்லும்போது, நான் பொண்ணு பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா நான் பிகாம் முடிச்சுட்டு கம்பெனில ஒர்க் பண்றேன். ஒய்ஃப் வந்து எம்காம் படிச்சிருக்காங்க. அதாவது உயரம் கம்மியா இருக்கணும், இப்படி எல்லாம் ரூல் எல்லாம் இருக்குல்ல. உயரம் கம்மியா இருக்கணும், படிப்பு நம்மளோட கம்மியா இருக்கணும். நம்ம படிச்சு டிகிரி முடிச்சு அவ்வளவு அரியர் படிச்சு நமக்கு வேலை கிடைச்சது, இதெல்லாம் குதிரை கொம்பு. இதெல்லாம் நடப்புறம் அது முடிப்போம் ஒரு நம்பிக்கை வரும், முடிக்கணும்டான்னு நம்பிக்கை வரும். முடிச்சதுக்கு அப்புறம் படிக்கிறவங்களால ஆராதனை பண்ணணும்னு ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. நம்மளோட கூட படிச்சதா எவ்வளவு பெரிய சொத்து அது அப்படின்னு நினைச்சு எம்காம் படிக்கிறேன் பரவாயில்லையா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது தாராளமா ரொம்ப சந்தோஷம். கவலை இல்லாம இருக்கலாம். என்ன நம்மளோட கூட படிப்பு, நம்மளோட உயர்ந்தவர்களுடைய தொடர்பு வந்து எனக்கு மனைவி மூலமா அந்த நாலெட்ஜல் ஃபார்ம்ல கிடைச்சதை தாண்டி நான் பிகாம் படிக்கும் போது கஷ்டப்பட்டேன். ஆனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என் பாஸ் சொல்லுவார், தம்பி நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்திருக்குப்பா, 2 வருஷம் கோர்ஸ் படிச்சு முடிச்சு சர்டிபிகேட்டை கூட ஃபுல் காசி நான் தரேன். ஒண்ணு செலவு இல்லாம படிச்சேன். நான் பிகாம் அப்பா செலவு படிச்சேன். பிஜிடிஎல் கம்பெனில பர்சனல் மேனேஜர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான் 2 வருஷம் கோர்ஸ் லேபர் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் ஸ்டோருக்கு மாத்தினாங்க. ஸ்டோர்ல போன உடனே எனக்கே ஒரு உத்வேகம், திடீர்னு ஒரு சர்க்குலர் வரும், என்ன படிக்கலாமோ யார் யார் விருப்பப்படுறாங்களோ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின், கம்பெனி வில் ரெக்கமெண்ட். உடனே மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் படிச்சேன், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே செலவு இல்லாம எல்லாம் கம்பெனி செலவு. ஐ எம் நாட் ஸ்பெண்டிங் 1 rupee ஃபார் மை லைஃப் டைம் ஃபார் லேர்னிங். 1 ரூபா கூட செலவு இல்லாம படிச்சேன். அதே மாதிரி படிக்கிறதுக்கு பையனை வந்து ஸ்கூல் படி வைக்கும் போது +2 வரைக்கும் படிச்ச ஸ்கூல் ஆல்பா ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல பையன் ஒய்ஃப வேலைக்கு சேர்த்துட்டேன். அங்க இருந்து சம்பளத்தை வாங்கி இங்க கட்டிடுவோம். அதனால கவலையே எல்லாம் படிச்சோம். சாஸ்திரால வந்து பிடெக் சிவில் எம்டெக் சிவில் ரிசெக்ஷன் 5 years பண்ணாப்ல. நான் சாஸ்திரால ப்ரொஃபஸரா மாறினேன். அங்கிருந்து ஃபீஸை வாங்கி கட்டிட்டேன். பையனையும் செலவெல்லாம் படிக்க வச்சேன். ஸோ அதனால படிப்புக்கு ஒன்றும் செலவெல்லாம் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ என்னோட ஸ்டைல் வந்து அது கற்றதனாலாய பையன் கத்துக்கிட்ட விஷயங்கள் நேற்று எல்லாம் அபரிமிதம் அப்படிங்கிற ஒரு புக்கை படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த புக்ல நிறைய டிப்ஸ். ஏன் மனுஷன் கிணத்து தவளை மாதிரி உள்ளே இருக்கான், வெளியில இருக்கிற கடலை பத்தி பார்க்கவே இல்லையே. திருச்செந்தூர்ல கிணத்துல எடுத்து தண்ணி எடுத்து மோந்துக்கிறோமே, கடலை பார்த்தோமா, உப்பை பார்த்தோமா, வைரம் பார்த்தோமா, வைடூரியத்தை பார்த்தோமா, திமிங்கலத்தை பார்த்தோமா, எதையாவது பார்ப்போமே அட்லீஸ்ட் வெளியில. கொஞ்சம் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த குறுகிய மனதில இருந்து வெளியில வரணுங்கிறதுக்கு நிறைய டிப்ஸ். 90% ஆஃப் மூவ்மெண்டே இல்லாத விஷயங்கள் தான் 10% நம்மளுக்கு இருக்கும்ங்கிற ஒரு தாட்டை வந்து சொன்னாங்க. நிறைய நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் நண்பரே. நீங்க வந்து மரமும் மனிதர்களையும் வளர்த்து கொண்டீர்கள். பயிற்சிகள் மூலமாக மனிதர்களை வளர்க்கிறீர்கள். மரத்தை வச்சு மனிதர்களை சுவாசம். நீங்க வந்து சுவாசம் தான், அந்த காற்று தான் நம்ம சுவாசம். அதனால
எடுத்து நம்ம ஆக்சிஜனை கொடுக்குற மாதிரி நம்ம ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை கொடுத்து 2 பேரும் வளர்ந்து வாழ்ந்து சௌக்கியமா இருப்போம். தேங்க்ஸ் அலாட் சார். நன்றி ஹீலர் வெங்கட்ரமன் சார். வேறு யாராவது ஃபீட்பேக் வழங்க வரும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சிவகணி மேம், நீங்கள் பேசுகிறீங்களா? இல்லை, ரைட். மேக்ஸிமம் எல்லாருமே ஃபீட்பேக் வழங்கிட்டாங்க. தொடர்ந்து மரம் கே சிங்காரவேல் சார், உங்களுடைய ஏற்புரையை நீங்கள் வழங்கலாம். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். கண்டிப்பா வாய்ப்புகளை தேடி தேடி கொடுக்குறீங்க, நிச்சயம் பயன்படுத்திக்கிறேன். இங்க ஒரு விஷயம் தான் சொல்லணும். நான் இதை என்னோட ஃபைனல்ல தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். மூடனா இருங்கள் கண்டிப்பா இருந்ததுனால இன்னைக்கு ஒரு சாதனையை நானே என் லைஃப்ல பண்ணிருக்கேன். எப்படி தெரியுங்களா? நான் கிராமத்துல இருக்கேன், ஓரளவுக்கு நார்மல் ஃபேமிலி தான். பண்றப்ப என் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் அதிகம் கொடுத்துட்டு இருக்கேன். குழந்தைங்கள இருந்தே நீங்க டாக்டர் ஆகணும், நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கப்ப நிறைய செலவுகள் போயிட்டு இருக்கப்ப சுத்தி இருக்கவங்க ரிலேஷன் ஆனா பைத்தியக்காரா இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்க, முட்டாளா இருக்க, எங்கடா பண்ண போற, உன் பிள்ளைங்க எல்லாம் படிக்க போகுதான்னாங்க. போன வருஷம் என் பொண்ணு நீட்ல பண்ணாங்க மிஸ், இந்த வருஷம் நல்ல மார்க், கண்டிப்பா காலேஜ் கோயம்புத்தூர் காலேஜ்ல இந்த வருஷம் மெடிக்கல் ஜாயின் பண்ண போறாங்க. நான் அவங்க பேச்ச கேட்காம நான் ஒரு மூடனா டிராவல் பண்ணிட்டு இருந்தனால இன்னைக்கு இந்த சாதனை. அதே மாதிரி என் பையன் இந்த வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த வருஷம் கிடைக்கும்னு நம்புறேன், இல்லாட்டி அடுத்த வருஷம் வாங்கிடுவான். அப்ப நம்ம சில விஷயங்கள்ல மூடனா டிராவல் பண்றப்ப நிறைய விஷயங்கள் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும்னு நம்புறேன். இதை நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அப்ளை பண்ணணும்னு கேட்டுட்டு அருமையான வாய்ப்பு. கண்டிப்பா இதில் நான் தொடர்ந்து வரேன். ராமு சார், ஃபவுண்டர் சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா வாய்ப்பு நிறைய கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இங்க இருக்க பெரியவர்கள், என்னோட அறிவிலும் சரி வயதிலும் சரி, உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பா நிறைய எடுத்துக்கிட்டு நான் டிராவல் பண்றேன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். மூடனாகவே இருங்க. எத்தனை பேர் உண்மையான மூடனாக இருந்து உங்களை அறிவுபூர்வமாக இருக்குன்ற பேரில் உங்களை பேசினாலும், உங்களை திட்டினாலும், உங்களை கேவலமாக சொன்னாலும், உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருந்து இன்னும் நிறைய சாதனைகள் கிடைக்கிற குழந்தைகளை நீ உருவாக்கணுன்றது நற்புலரியோட வாழ்த்துக்கள். மிக நன்றி மரம் கே சிங்காரவேல் சார். ஃபீட்பேக் ஒரு சேனல் இருக்காங்க, அதனால் சேட்டில் உள்ளதை நான் படிச்சிருக்கேன். காலையில் உள்ள நுழைஞ்சதோடையே வீரசேகரன் ஐயா வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. அந்த டைம் நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால நான் வெளியே போயிட்டேன். வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நற்புலரி வணக்கங்கள். சிவகணி மேம் எக்ஸலன்ட் செஷன் சார், தேங்க்யூ சார், ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் டு த கிட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ மேம். பெஞ்சமின் சார் பெஞ்சமின் அண்ணா நைஸ் செஷன், தேங்க்ஸ் சார்னு போட்டிருக்காங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. நண்பர்களே, மீண்டும் இந்த அதிகாலை பொழுதில் ஒரு நல்ல பொழுதாக நம்மளுக்கு வழங்கின இன்றைய பயிற்றுனர், இன்றைய பேச்சாளர் மரம் கே சிங்காரவேல் சார் அவர்களுக்கு நட்புலாவின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்திக்கிறோம். தொடர்ந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பயணித்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும், பயணித்து வேலை நிமித்தம் காரணமாக விடைபெற்ற அனைத்து நண்பர்களுக்கும், வேலை நிமித்தம் காரணமாக வர இயலாத அனைத்து நண்பர்களுக்கும், பின்னோட்டம் நட்புலரியின் சார்பாக மனமார்ந்த நன்றியுடன் வெளிப்படுத்திக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல செஷனாக நாளை சந்திக்கும் நண்பர்களை. நன்றி, வணக்கம்.